ஆகிக்கிட்டே போச்சுன்னா நம்மளே குழியை தோண்டி உள்ளே போய் படுத்துக்கிறோம்னு அர்த்தம். அப்போ அந்த மது பிரியர்கள் தனக்கு பின்னாடி இருக்கிற குடும்பத்தை யோசிக்கணும். அது நம்ம குடிக்கிறதால நம்ம இளைஞர்கள் வழிகாட்டுறோம். நம்ம இளைஞர்களுக்கும் மதுவை குடிக்கிறதுக்கு வழிகாட்டுறது நம்மளாக தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத உணரணும். ஏன்னா இன்றைக்கி அப்பா குடிக்கிறாருன்னா அந்த பையன் அதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அவனும் அந்த வேலையை செய்வான். அப்பா பொங்கலுக்கு குடிக்கிறாரு, தீபாவளிக்கு குடிக்கிறாருன்னா அப்போ அந்த பையனும் தீபாவளி வந்து அப்போ அதை செய்யணும் போல். எப்படி தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம், அப்பா குளித்தாருன்னா மகன் குளிப்பான். அந்த அப்பாவே குளிக்கலை அப்படின்னா மகனும் குளிக்க மாட்டான். அப்போ எல்லாரும் வீட்டில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது அனைவரும் அந்த குழந்தைகளும் அந்த குளிக்கணும் அப்படின்னு வராங்கல்ல. அதே மாதிரி தான் இந்த மதுவும். நீங்கள் மது பிரியர்கள் மதுவை குடிச்சிங்க அப்படின்னா அந்த உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் நீங்கள் வழிகாட்டுறீங்கன்னு அர்த்தம். இப்போ இதே ஒரு கூல்ட்ரிங்க்ஸ்னு